திமுக கூட்டணி நம்பர் 1, நம்பர் 2 வந்து அதிமுக கூட்டணி, நம்பர் 3 வந்து நாம் தமிழர் கட்சி, நம்பர் 4 இடத்துல வந்து பாஜக. அதிமுகவுக்கு அது 2வது இடம் தக்க வைக்க முடியவில்லை என்றால் அதோட அந்த கட்சியை வந்து இழுத்த மூடிட வேண்டியதுதான். அதிமுகவினுடைய வாழ்வா சாவா என்ற தேர்தல் இது. நாம் தமிழர் கட்சி தான் இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து 8லிருந்து 10% வாக்குகளை வந்து பல இடங்களில் வந்து எடுக்கக்கூடிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கிறது. வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. OH தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு RK ராதாகிருஷ்ணன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம் சார். சார், இப்போ தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நிலவுது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழலில் 3வது இடத்தையும் 4வது இடத்தையும் யார் பிடிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க சார்? யூஸ்வலா ஜெயிப்பாங்க, யார் ஜெயிக்கிறதுன்னு தானே கேட்பாங்க. இப்போ வந்து 3வது 4வது இடத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இல்ல, தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு அதிமுக திமுக என்று 2 கூட்டணிகள் எல்லா தேர்தலுக்கும் உருவாகுது ஒரு வாடிக்கையான விஷயமா இருக்கிறது. இதுல வந்து திமுக கூட்டணி பல தேர்தல்களை சந்தித்த பிறகு இந்த தேர்தலுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக 2019 தேர்தல், 2021 தேர்தல், அதன் பிறகு வந்து அதாவது சட்டமன்ற தேர்தல், அதன் பிறகு மறுபடியும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலை வந்து இந்த தருணத்தில் வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது வலுவான கூட்டணியா இருக்கிறது. பெரிதாக முரண்கள் இல்லாத ஒரு கூட்டணியா இருக்கிறது. அதே நேரத்தில் ஜெல் பண்ணுகின்ற ஒரு கூட்டணியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல சிறு முரண்கள் வந்து ஆங்காங்கே இருக்கத்தான் செய்கிறது. இன்னும் காங்கிரஸை பொறுத்தவரை இன்று காலை மயிலாடுதுறையினுடைய அந்த கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும் என்று நண்பர் ஒருத்தர் டெல்லியிலிருந்து பேசும்போது கூறியிருந்தார். அது இன்னும் காணவில்லை. அது ஏன்னு தெரியவில்லை. ஸோ இந்த மாதிரியான சிறிய பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அதிமுக கூட்டணியில் அதிமுகவை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து கிருஷ்ணசாமி அந்த மாதிரி சில நபர்கள் தான் கூட இருக்கிறார்களே தவிர பெரிதாக ஒரு அலையன்ஸ் என்று பார்த்தீங்கன்னா அது அமைக்க முடியாத ஒரு இடத்துல தான் இப்போ வந்து அதிமுக பயணித்துக் கொண்டிருக்கிறது. தேமுதிக இருக்கிறது கூட இந்த 2 சிறிய கட்சிகள் மட்டும்தான் SDPI இருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதிமுகவுக்கு அது பெரிய ஒரு சவாலான ஒரு தேர்தலாகத்தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது. 2016 பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து யாருமே தேவையில்லை என்ற ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு அதிமுக தனித்தே நின்றது. வேற யாராச்சும் வந்து நிக்க வேண்டும் என்று விரும்பினால் கூட, அதாவது மாற்றுக் கட்சியினர் நிக்க வேண்டும் என்று விரும்பினால் கூட அதிமுகவுடைய சின்னத்தில் தான் நிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் அவர்கள் வந்து பிறப்பித்தார். அது ஜெயலலிதானால் முடிகின்ற ஒரு சம்பவமாக இருந்தது. அதனால் வந்து அவர்கள் வந்து மாபெரும் வெற்றியையும் கண்டாங்க 2016 தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில். அந்த ஒரு நிலை இன்னைக்கு கிடையாது. அப்படி இருந்தால் கூட அதிமுகவை பொறுத்தவரை இது மிக மிக முக்கியமான தேர்தல். அவர்கள் 2வது இடத்துக்கு வர வேண்டும் என்று அவர்களும் கடும் பணியாற்ற வேண்டிய ஒரு தேர்தலாக இருக்கிறது. என்றால் அவர்கள் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டால் அதோடு இந்த அதிமுகவினுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் நிச்சயமாக போய்விடும். அதன் பிறகு மறுபடியும் மத்தியில் வந்து ஒரு பாஜகவினுடைய ஆட்சி வந்தால் மறுபடியும் இரட்டை இலை பிடுங்கப்படும் என்ற ஒரு நிலையை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இரட்டை இலை எப்போ வேணாலும் எடுத்து தேர்தல் ஆணையத்தை வைத்துக் கொண்டோ இல்லை என்றால் வேற ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸை வைத்துக் கொண்டு தாராளமாக பறித்து விட்டு அதன் பிறகு வந்து பாஜக என்னென்ன நினைக்கிறதோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு திருவிளையாடலை நாம் வந்து சமீப காலத்தில் பார்த்தது நாம் யாரும் மறந்து விட முடியாது. அப்போ அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக 2வது கட்சியாக இல்லை என்றால் 2வது பெரிய கட்சியாக தமிழகத்தில் தோற்றமளிக்க வேண்டும். அதற்கான ஒரு தேர்தலாகத்தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அது திமுக கூட்டணியை விட யாருக்கு இந்த தேர்தல் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு தான். இப்ப திமுக ஒன்றும் கெட்டு போறது இல்லை. திமுகவுக்கு வந்து இப்போ 39 எம்பிசி ஜெயித்து வைத்து டெல்லிக்கு அனுப்பி வைச்சாலும் ஒன்றும் பெரிதாக இங்க மாற்றம் வராது என்றதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவுக்கு அது 2வது இடம் தக்க வைக்க முடியவில்லை என்றால் அதோட அந்த கட்சியை வந்து இழுத்த மூடிட வேண்டியதுதான். அதே மாதிரி கட்சிக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸும் வித்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் என்று நான் கருதுகிறேன். 3வது இடத்தில் இருக்கிறது என்னை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி தான். இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து 8லிருந்து 10% வாக்குகளை வந்து பல இடங்களில் வந்து எடுக்கக்கூடிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கிறது.
அவர்கள் யாரோடும் கூட்டணி வைக்கவில்லை. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாஜகவுக்கு சமரசமாக போகின்ற ஒரு போக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு வந்து திமுக வந்து பாஜகவை அட்டாக் செய்கிறதோ, இல்லை என்றால் பாஜகவினுடைய குறைகளை வந்து கூறுகிறதோ, அந்த அளவுக்கு நாம் தமிழர் கூறுவது கிடையாது. நாம் தமிழர் சாதாரணமாக அவர்கள் வந்து அந்த டார்கெட்னு பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி வருகிறது. தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கின்ற கட்சி தமிழே அறியாத ஒரு நபரை வந்து இன்னைக்கு வந்து தேர்தலில் நிறுத்தியிருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு தேர்தல் அதிகாரி வந்து அவருக்கு அந்த அதை வந்து ஹெல்ப் பண்ணி தான் அவர் வந்து அதை ஃபில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இது நாம் தமிழர் இது எப்படி இந்த முரணை எப்படி சமாளிக்கும் என்று நமக்கு தெரியாது. அவங்களுக்கு விட்டு கொடுக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? ஒரு குவாலிட்டியாக இருக்கிறது. இப்ப 4வது இடத்துல இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் வந்து பாஜக இருக்கிறது. பாஜக வந்து பாமக கூட இருந்தால் கூட அவர்களை பொறுத்தவரை அவர்கள் இன்னும் ஒரு ப்ரூவ் பண்ணாத, அதாவது ஒரு 3% 4% கட்சியிலிருந்து அவர்கள் ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு சர்ஜ் என்று பார்த்தீங்கன்னா மீடியால எல்லாம் நிறைஞ்சு நிற்கிறார்கள். சோசியல் மீடியால அளவுக்கற்ற காசு இருக்கிறதுனால சோசியல் மீடியால அவர்களை விட யாரும் செலவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதை தாண்டி சோசியல் மீடியா கண்ட்ரோல் இல்லாம அவர்கள்ட்ட இருக்கிறதுனால இப்ப எந்த தொகுதியில பார்த்தாலும் பாஜக வேட்பாளர்களை பத்தி எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுகிறதோ, இல்லையென்றால் அவர்கள் செய்த நற்பணிகள் என்ற பெயரில் நடக்கின்ற அந்த அவர்களா ஜோடித்து செய்கின்ற விஷயங்கள் எவ்வளவோ வந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்னை பொறுத்தவரை 1, 2, 3, 4 பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி நம்பர் 1, நம்பர் 2 வந்து அதிமுக கூட்டணி, நம்பர் 3 வந்து நாம் தமிழர் கட்சி, நம்பர் 4 இடத்துல வந்து பாஜக அதனுடைய கூட்டணி கட்சிகள் வரும் என்று நான் கருதுகிறேன். சார், எந்தெந்த இடங்கள்ல திமுக அதிமுக இல்லாத அணிகள் 2வது இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல அதெல்லாம் ரொம்ப இனி தேர்தலுக்கு அருகில் வரும்போது தான் நமக்கு தெரியும் யார் வேலை செஞ்சாங்க யார் வேலை செய்யலை என்றெல்லாம் நம்ம அந்த சமயத்துல தான் அது முடிவு செய்ய முடியும். அதாவது இப்போ ஒரு கேண்டிடேட் வைத்துக்கொண்டு மட்டும் நாம் பேசிவிட முடியாது. ஆனால் இப்போ வந்து அண்ணாமலை வந்து இங்க நின்று கொண்டிருக்கிறார், கோயம்புத்தூர் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே இருக்கின்ற ராமச்சந்திரன் என்பவர் வந்து அவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக இருக்கிறார். அதை தாண்டி வந்து அவர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்ல வந்து படித்து வந்த நபர், என்ஜினியர். ஐடி விங்ல வந்து அதிமுகவினுடைய ஐடி விங்ல வந்து செக்ரட்டரியா இருந்தவர், இப்போ வந்து பிரசிடென்டா இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு நபர் வந்து அதிமுகவினுடைய கேண்டிடேட்டாக இருக்கிறார். அவருக்கு வாய்ப்பு நன்றாகத்தான் இருக்கிறது. அதே மாதிரி தான் திமுகவினுடைய கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா முன்னாள் அதிமுகவினுடைய மேயரா இருந்த நபர், நன்றாக அந்த நகரத்தை அறிந்த நபர், நகரத்தில் இருக்கின்ற நபர்களை அறிந்த நபர், அந்த ஓட்டிங் பேட்டர்ன்ஸு, அந்த கம்யூனல் அந்த இஷ்யூஸு, அதே மாதிரி அங்க இருக்கின்ற அந்த ஜாதி காம்பினேஷன் எல்லாம் மிக நன்றாக தெரிந்த ஒரு நபர். அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு நபரை காட்டிலும் வந்து கரூர்ல இருந்து வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேண்டிடேட்டுக்கு அதை விட நன்றாக என்ன செயல்பட முடியும் என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக முடியாது. அவர் கூட இருக்கிறவரே அவங்கள வந்து கவுத்து விட்டுறாருன்னு நான் கருதுகிறேன். அதை தாண்டி இந்த ஏறத்தாழ பல பேச்சுக்கள் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலையினுடைய பேச்சுக்கள் கோயம்புத்தூர் வருகின்ற பேச்சுக்கள் வந்து நகைச்சுவை பேச்சுக்களாக இருக்கிறது. வடிவேல் ரேஞ்சில் வந்து பல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். இல்லை என்றால் முற்றிலும் பொய்யான தகவல்களை வந்து எங்கெங்க கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். அதையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்போ கோயம்புத்தூர் மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது என்ற வந்து ஒரு அடிப்படையில் தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து என்னுடைய ஸ்கூலிங் பூரா வந்து நான் பொள்ளாச்சியில சேர்ந்த ஒரு நபர் என்று அடிப்படையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி கோயம்புத்தூர்லயும் எனக்கு ஏராளம் நண்பர்கள் இருக்கிறார் என்ற அடிப்படையில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த பொய் பிரச்சாரங்கள் வந்து கோயம்புத்தூர்ல வந்து எடுபடாது. அது வந்து அண்ணாமலை தவிர்த்தால் அவர் ஒருவேளை ஒரு 3வது இடத்துக்கு வரக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி 2வது இடத்துக்கு வருகின்ற வாய்ப்பு என்று பாத்தீங்கன்னா நிச்சயமாக நயனார் நாகேந்திரனுக்கு நம்பர் 1 நம்பர் 2 வர்றதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அந்த ஒரு பொட்டன்ஷியல் விக்டரி கேண்டிடேட் பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை நயனார் நாகேந்திரன் மட்டும்தான் திருநெல்வேலியில. அதுவும் ஏதோ ஒரு பெரிய ஒரு காரணத்தால் வந்து முதல் கட்டமாக அவரை வந்து தூத்துக்குடியில் அறிவித்து விட்டார்கள். தூத்துக்குடியில் அறிவித்து விட்டு அதன் பிறகு இதுதான் பாஜகவினுடைய அந்த அலுவல் என்ன பிரச்சனைகள் வருது என்று நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இது ஒரு பெரிய மிஸ்டேக்காகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது திருநெல்வேலியில பெரிய பேஸ் இருக்கின்ற ஒரு நபரை வந்து நீங்க எடுத்துக்கொண்டே தூத்துக்குடியில போடுறதுல அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியவில்லை. அதன் பிறகு ஒரு 20 நிமிஷம் முன்னாடி பிறகு வந்து அது வந்து திருத்தங்கள் வந்து அதன் பிறகு வந்து இவரை வந்து திருநெல்வேலியில் அறிவிக்கிறார்கள். நேற்றைய தினம் தான் காங்கிரஸ் கேண்டிடேட்டினுடைய பேரே வருகிறது. அவர் வந்து ஒரு கிறிஸ்டின் நாடாக இருக்கிறார். அப்ப அந்த காஸ்ட் காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு காங்கிரஸ் திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருந்தா கூட அங்க திமுக இருக்கின்ற அந்த கோஷ்டி பூசல் அதையெல்லாம் தாண்டி ஒரு கேண்டிடேட்னால செயல்பட முடியுமா என்ற அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது.
அதே மாதிரி இந்த முறை வந்து திருநெல்வேலி என்பது திமுகவை பொறுத்தவரை வரை ஓரளவுக்கு சேஃப் சீட்டா தான் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற சீட்டை வந்து காங்கிரஸுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது. சில இடங்களில் வந்து காங்கிரஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்பது ரொம்ப மோசமா இருக்கு. தேனி எடுத்தீங்கன்னா, தேனி போன வாட்டி வந்து காங்கிரஸ் லூஸ் பண்ண சீட்டா இருக்கிறது. அதனாலதான் திருநெல்வேலி கொடுத்து தேனியை வந்து திருப்ப எடுத்துக்கொண்டார்கள். அப்ப என்னை பொறுத்தவரை நயினார் நாகேந்திரன் வந்து எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்கிறார்களோ அந்த அளவுக்கு வந்து அவர் நம்பர் 1 நம்பர் 2 இடத்துக்கு வர்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தென் சென்னையிலும் நம்மளுடைய இது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஒரு பரிಚಿತமான முகமா இருக்கிறார். ஆனால் அதை தாண்டி மக்கள் வந்து எந்த அளவுக்கு விரும்புவார்கள் என்ற அந்த கேள்வியை முன்னிருந்தால் கூட அவர்களுடைய அந்த அஃபபிள் குவாலிட்டி என்பது நிச்சயமாக மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். அதற்கு நிச்சயமாக ஒரு 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 வாக்கு வங்கி இருக்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன். அதாவது இந்த ஹேட் பாலிட்டிக்ஸை தாண்டி செயல்படுகின்ற ஒரு நபர், இங்க நடக்கின்ற தேவையற்ற பேச்சுக்களில் வந்து ஈடுபடாத ஒரு நபர், அதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்று வெளிப்படையாக காட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு நபர், அந்த அளவுக்கு வந்து நிச்சயமாக தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. 2வது இல்லைன்னா 3வது வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறதா கருதுகிறேன். அப்போ பாஜகவை பொறுத்தவரை ஒரு 2ஓ 3ஓ கேண்டிடேட்ஸ் வந்து நிச்சயமாக நம்பர் 2 கேண்டிடேட்ஸாக வர்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. அது குறிப்பாக பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை நயினார் நாகேந்திரன் நம்பர் 1 ஆர் நம்பர் 2. அதே மாதிரி இவர் இருக்கிறார், அவரும் நம்பர் 1 ஆர் நம்பர் 2. விருதுநகர்ல வந்து நம்பர் 2 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ராதிகாவுக்கு அதிகமா இருக்கிறது. ஏனென்றால் அங்க வந்து பாஜக தான் போட்டி இருக்கிறது. அதிமுக சார்பில் போட்டி வந்து விஜய் பிரபாகர் செய்யறதுனால அது தேமுதிகவுக்கு பெரிய ஒரு ஹோல்டு இல்லாத ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு தருணத்தில் வந்து விஜய் பிரபாகர் எந்த அளவுக்கு அவர் ஒரு சலசலப்பை அங்க கொண்டு வர முடியும் என்று எனக்கு தெரியாது. அதை தாண்டி வந்து திமுகவினுடைய 2 டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸும் தேர்ந்த மாவட்ட செயலாளராக இருக்கிறார்கள். KKS ஆனாலும் சரி, தங்கந்தன் அரசானாலும் சரி, அவர்கள் வந்து அந்த மாவட்டத்தை வந்து எந்த அளவுக்கு நர்ச்சர் பண்ண வேண்டும் என்று பார்த்து அந்த மாவட்டத்துக்கு வேண்ட விஷயங்களை வந்து அவ்வப்போது செய்து கொண்டு வருகின்ற ஒரு நபர்களா இருக்கிறார்கள். அதாவது கான்ஸ்டுவன்சியில் இருக்கின்ற, அதாவது அந்த தொகுதியில் இருக்கின்ற நபர்களா இருக்கிறார்கள். அதனால நிச்சயமாக பல திமுக காரணம் வந்து தொகுதி பக்கமே திரும்பி பார்க்கறது கூட கிடையாது. ஆனால் மீடியால வந்து ஃபுல்லா இருப்பானுங்க. அந்த மாதிரி கிடையாது. இவங்க 2 பேரும் வந்து ஃபர்ஸ்ட் தொகுதியில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் மீடியா என்ற ஒரு அளவில் இருப்பார்கள். அது KKS சார் குறிப்பாக மீடியால பெருசாக ஒன்றும் இருக்க மாட்டார். அப்படி இருக்கின்ற ஒரு நபர்கள் ஆனதுனால நிச்சயமாக விருதுநகர்ல வந்து திமுகவினுடைய தோல் ஏறிக்கொண்டு மாணிக்கம் தாகூரனுடைய வெற்றி அமையும் என்று நான் கருதுகிறேன். 2வது இடத்துல ராதிகா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ பாஜகவோட கூட்டணியிலிருந்து விலகின பிறகும் கூட அதிமுக பாஜகவோட மறைமுக உறவு வச்சிருக்கு அப்படின்னு திமுகவினர் குற்றம் சாட்டுறாங்க. இந்த குற்றச்சாட்டுல எந்த அளவுக்கு உண்மை சார் இருக்கு? அதுல வந்து சிலருக்கு அந்த ஆசை இருக்கிறது. அதாவது இப்ப எடப்பாடி அளவுக்கு வந்து கணிசமாக பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்ற மனநிலையில் வந்து வேற யாருமே கிடையாது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கர்களும் இந்த மாதிரியான நபர்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தன் மேல இருக்கின்ற அந்த கேஸுகள் இருந்து எப்படியாச்சும் வெளிவர வேண்டும். இப்பதான் விஜயபாஸ்கர் மேல, டாக்டர் விஜயபாஸ்கர் மேல ஒரு ரீட் கூட நடந்துச்சு. அப்படி இருக்கின்ற ஒரு இஷ்யூல வந்து இவர்கள் எல்லாருக்கும் வந்து எப்படியாச்சும் பாஜக கூட ஒத்து போக வேண்டும் என்றுதான் அவர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய விருப்பமும் அதாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு 3-4 நபர்களுக்காக இந்த கட்சியை அட வைக்க வேணுமா என்ற அந்த நிலையில் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இந்த ஒரு தேர்தலில் இருக்கின்ற மாபெரும் ஹீரோ என்று பாத்தீங்கன்னா, அதாவது திமுக ஏற்கனவே ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்து விட்டது. என்ன வந்தாலும் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாடும் அவர்கள் எடுத்து விட்டார்கள். அந்த ஒரு நிலைப்பாட்டிலிருந்து அவர்களுக்கு மாற்றம் கிடையாது. அவர்கள் எதிர்த்து தான் நிற்கிறார்கள். 2 அமைச்சர்களுடைய டிஸ்குவாலிபிகேஷன் வந்து முதலாக வருகிறது. ஒரு அமைச்சரை வந்து சிறைபிடித்து ஜூன் 2023 இருந்து இன்றும் அவர் உள்ளதான் இருக்கிறாரு. ஒரு கேஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியும் அவரை வந்து விடுவிக்கவில்லை. மணிஷ் சிசோதியானுடைய கேஸும் அதேதான். டெல்லியில் இருக்கின்ற ஆப்பினுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு வந்து கேஜ்ரிவாலையும் சிறைபிடித்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட திமுக வந்து ஒரு எதிர் தரப்புல இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த எலெக்ஷனுடைய ஹீரோ என்று பாத்தீங்கன்னா, நாம் எல்லாம் 0 என்று நினைத்த எடப்பாடி தான். அதாவது எடப்பாடி வந்து என்னை பொறுத்தவரை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், அதிமுக என்பது பாஜகவினுடைய ஒரு ஹோலி ஓன்ட் சப்சிடரி கம்பெனி என்று கூறியிருக்கிறேன். அது 90% வந்து உண்மையா இருந்தால் கூட எடப்பாடி என்ற ஒரே ஒரு மனிதர் வந்து அதற்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார் என்பதும் ஒரு வாஸ்தவமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. கட்சியை காப்பாற்ற வேண்டும், கட்சியை காப்பாற்றினால் மட்டும்தான் தனக்கும் வாழ்வு என்று அறிந்த ஒரு மனிதனிலிருந்து வருகின்ற ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயமாக நான் இதை பார்க்கிறேன். நிச்சயமாக இந்த தேர்தலினுடைய ஹீரோ என்பது நான் பார்க்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறது. அப்போ இது வந்து ஒரு மறைமுக உறவுன்னு பாத்தீங்கன்னா, பாக்கி இருக்கின்ற அனைவரும் வந்து மறைமுக உறவு வைக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து நான் அதிகமாக காண்கிறேன்.
எடப்பாடி பழனிசாமிக்கு அதோட உடன்பாடு இல்லை என்றும் நான் அறிகிறேன். சார், இப்படி பார்க்கும்போது சில இடங்கள்ல அதிமுக பாஜகவுக்கு விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, இந்த இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. அது யார் நிக்கிறாங்கிறது தாண்டி இருக்கின்ற விஷயமா இருக்கிறது. இப்ப வந்து பல இடங்கள்ல வந்து நமக்கு வந்து பேர் தெரியாத, ஊர் தெரியாத நபர்கள் 3 ஒன்றிய செயலாளர்கள் திமுக நிக்கிறாங்க. இவர்கள் யார் என்று நமக்கு தெரியுமா? இவர்கள் பாராளுமன்றத்துல போய் என்ன செய்ய போறாங்கலாம் பேசினா அது வந்து அவ்வளவு அழகாக இருக்காது. ஆனா அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அதை தாண்டி வந்து இவர்கள் எதற்காக நிறுத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அப்போ ஒரு கட்சி ஓட்டு இல்லை என்றால் ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கான ஓட்டு இருக்குங்க. ஒரு இண்டிவிஜுவலுக்கான ஓட்டு வந்து என்னை பொறுத்தவரை ஒரு 20,000க்கு மேல எல்லாம் போகாது. அதாவது நான் ஒரு மனிதன், நான் ஒரு இந்த இடத்துல ஒரு ஆளுமை, நான் அதே தொகுதியில் இருந்து கொண்டு அதே தொகுதியில வந்து மக்களுக்கு சேவை செய்து வந்தால் மேபி ஒரு 30,000 மட்டும் போலாம்னு வச்சுங்களேன். ஆனா சாதாரணமாக ஒரு 10,000 20,000 வரை தான் ஒரு கேண்டிடேட்டுக்கான ஓட்டு வருகிறது. இந்த நபர் என்ற அந்த புள்ளிக்கான ஓட்டு வருகிறது. ஆனால் அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த கட்சிக்கான ஓட்டாகத்தான் இருக்கிறது. இல்லை என்றால் இந்த எதற்கு நிக்க போகிறார்கள், என்ன பேச போகிறார்கள், அதற்கான ஒரு வாக்காகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்போ கட்சிக்கான அந்த வாக்குகள் இருக்கு இல்லையா? அது ஒரு 30% வாக்கானாலும் சரி, 20% வாக்கானாலும் சரி, அது முக்காவாசி இப்ப 30% ஒரு 27%, 28 தெரியாத ஒரு முகமா இருந்தாலும் ஒரு 27%, 28% வந்து ஓட்டு போடுவாங்க. பாக்கி இருக்கிறவங்க வந்து வரமாட்டாங்க. இவ்வளவுதான் விஷயமா இருக்கிறது. அப்போ இந்த வந்து வீக் கேண்டிடேட் இல்லைன்னா ஸ்ட்ராங் கேண்டிடேட் சொல்றது வந்து பெரிய அர்த்தம் இல்லை என்று நான் கருதுகிறேன். இதற்காகவே ஒரு தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர் எல்லாம் நிக்க வேண்டும் என்று கருதினாலும் அதுவும் தவறு என்று நான் கூறுகிறேன். ஆனால் அவர்களுக்கு இங்கே ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிறார்கள். இப்ப நயினார் நாகேந்திரனை நிறுத்துறதுல யுக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. பாஜக ஆள் கிடையாது. கே.பி. ராமகிருஷ்ணன் அழுது கொண்டு பேசினார் இல்லையா? அதாவது நான் வேண்டான்னு சொன்னேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், அப்படி கூட கட்சி நிக்க சொல்லுது, அதனாலதான் நிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? இப்ப அண்ணாமலைக்கு என்னாச்சு? அண்ணாமலைக்கு வந்து மாவட்டம் பூரா அங்கதான் அந்த ஒரு மாவட்டத்திலேயே வந்து சுத்திட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு இல்லையா? அவர் வந்து என்டையர் மாநிலத்துல வந்து இன்னைக்கு வந்து கேம்பெயின் பண்ண முடியாத ஒரு நிலையில வந்து தள்ளப்பட்டார் இல்லையா? அவருக்கும் வந்து அங்க கண்டெஸ்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்கிறதாக யாரும் கூறி வர முடியாது. ஏனென்றால் ஒரு தலைவர் என்று ஒரு மாநில தலைவர் என்று வச்சால் என்டையர் ஸ்டேட்ல போய் கேம்பெயின் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் அதுக்கான அந்த வாய்ப்பு கம்ப்ளீட்டாக கட்டையிலாக இன்னைக்கு வந்து ஒரே ஒரு தொகுதிக்கு இல்லைன்னா ஒரு மாவட்டத்துக்கு அவர் வந்து கட்டையிலாக போறாரு. அப்போ அந்த அளவுல பார்த்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து இந்த ஒரு தெரியாத நபரை கொண்டு நிறுத்தி வச்சுட்டு ஒரு 10 பேர் வந்து கேம்பெயின் பண்ணும்போது அதனுடைய விளைவு ஒண்ணு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? இப்ப கனிமொழி வந்து ஒரு 8 இடத்துக்கு போறாங்க. அதே மாதிரி மு க ஸ்டாலின் வந்து ஒரு 30 இடத்துக்கு போறாங்க. இருக்கின்ற தொகுதிக்கெல்லாம் போறாங்கன்னு வச்சுங்களேன். ராகுல் காந்தி வந்து கேம்பெயின் பண்ண போறாரு. அது வந்து அதற்கு வந்து நீங்க ஒரு அடையாளம் தெரியாத ஒரு நபரானாலும் சரி, அடையாளம் தெரிந்த நபரானாலும் சரி, இது ஒரு பெரிய வித்தியாசம் என்று பார்க்க வேண்டியதில்லை. எந்த அளவுக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள், எந்த அளவுக்கு வந்து கட்சிக்கு உழைத்தவனுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க வேண்டும். அதுல பார்க்கும்போது நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி ஆனாலும் சரி, திமுக ஆனாலும் சரி, ஓரளவுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுத்ததா தான் பார்க்கிறோம். ஆனால் பாஜகவுல தான் இந்த ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கவர்னரை கொண்டு வந்து நிறுத்துறது, அந்த அந்த இடம் வந்து இப்போ வந்து எஸ்.ஜி. சூர்யா இருக்காரு. அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து எத்தனையோ காலமாக வந்து பலரும் வந்து வேலை செய்து இளைஞர்கள் வந்து வேலை சென்று இருக்காங்க. பாஜகல வந்து இளைஞர்கள் வந்து அவர்கள் தான் இது ஒரு 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 ஃபைட்டிங் ஃபோர்ஸ்னு பாத்தீங்கன்னா அது குறிப்பாக சோசியல் மீடியால ஆனாலும் சரி, வேற எந்த விவாதங்கள்ல ஆனாலும் சரி, ஃபைட்டிங் ஃபோர்ஸ்னு பாத்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் தான் வந்திருக்காங்க. ஒரு 40 வயசுக்கு உட்பட்ட நபர்கள் தான் இருக்காங்க. அவர்களுக்கு எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்தான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறது. வெளியிருந்து வந்தவனுக்கு ஒரு ராதிகாவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு தெரியல. அதே நேரத்துல குஷ்பு என்னாச்சு? குஷ்பு வந்து ஃபைட் பண்ணி தான் இருக்காங்க. எந்த இடத்துல வேணாலும் அது வந்து பிரதமரை டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இஷ்யூ வரும்போது மு.க. ஸ்டாலின் இருந்து அனைவரையும் அட்டாக் செய்து கொண்டு ஒரு நபரா இருக்கார். அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. அப்ப இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்கிறது கட்சியில. அப்போ ஒரு ஒரு அன்னோன் ஃபேஸ்ங்கிறதுக்காகவே நாம் வந்து ஒதுக்கி விட முடியாது. அதே நேரத்துல ஒரு நோன் ஃபேஸ்களை வந்து இப்படி வந்து மாற்றி நிறுத்துவதும் பெரிய பிரச்சனையாக தான் இருக்கிறது. இதெல்லாம் கட்சியினுடைய அந்த ஒரு லார்ஜர் பர்பஸுக்காக செய்கின்ற விஷயங்களாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நிச்சயமா சார். இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். அதிமுக 2026 தேர்தலை இலக்கா வச்சிருக்கிறதுனால இந்த 24 தேர்தலை அலட்சியமா டீல் பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா கிடையாது. அதிமுகவினுடைய வாழ்வா சாவா என்ற தேர்தல் இது. இவர்கள் வந்து இதுல ஏதாச்சும் ஒரு மெத்தன போக்கு காமித்து விட்டு அந்த மெத்தன போக்கு காரணமாக பாஜகவுக்கு ஒரு 12 இல்லைன்னா 13% ஓட்டு வந்து விட்டால் நிச்சயமாக அடுத்த தேர்தல்ல வந்து வற்புறுத்தி கூட்டணி வைக்கும். அதாவது மத்தியில் வந்து பாஜக ஆட்சி வந்து விட்டால் நிச்சயமாக வற்புறுத்தி கூட்டணி வைப்பார்கள். அதுல வந்து 70 சீட் 80 சீட் வந்து அங்கிருந்து நெகோசியேட்டிங் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப அதிமுகவை பொறுத்தவரை அது அந்த அந்த கேள்விக்கே இடமில்லை என்று நான் கருதுகிறேன். அப்படி ஒரு தோற்றம் தான் பல இடங்கள்ல இருக்கிறது. அந்த தோற்றம் தவறான தோற்றம். அதிமுகவினுடைய தலைமையில் அப்படி ஒரு
பிரச்சனை கிடையாது, அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். தலைமை என்று வைத்து வைத்தால் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் நான் குறிப்பிடுகிறேன். பாக்கி நபர்களை வந்து நம்பக்கூடிய இடத்தில் யாருமே இல்லை என்றதுதான் அதிமுகவை பொறுத்தவரை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. மிக்க நன்றி சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.